வணக்கம் புதியும் நேர்களே, உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு வந்திருக்கேன். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜிம் போகிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு போகிறது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரியோ இல்லை ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கோயிங் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ரியலி ஹாவ் த அர்ஜ். நம்ம போய் நல்லா குறைக்கணும், உடம்ப நல்லா குறைக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகணும். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒபேசிட்டின்ற ப்ராப்ளம்லேருந்து நிறைய பேருக்கு இப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது. டயபெட்டிஸ், பிபி எல்லாமே உங்களுக்கு ஹையாக ஷூட்டப் ஆகுது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு மெயினாக ஃபிட்னஸ் தேவை. அதை தவிர்த்து எப்பவுமே ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் ஒரு 8 ஹவர்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலை ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. ஒபேசிட்டிங்கிற ப்ராப்ளம் வரவே வராது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1 hour வாக்கிங், ஒரு ½ hour சிட்டப்ஸ், அப்புறம் ஸ்டேர் கேஸ், எங்கே போனாலும் ஸ்டேர் கேஸ் ஏறி இறங்குறது. இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்கே போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் மாடி ஏறி போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு திருப்பி வரும்போது நடந்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் கேலரிஸும் பர்ன் ஆகிடும். இப்போ நம்ம ஜிம்முக்கு வர எல்லாம் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா at the age of 16, 17 they are very obese. ஒரு 70-75 kgs கிட்ட இருக்காங்க, above 75 kgs இருக்காங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான். உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, உட்காந்துட்டே இருக்காங்க, சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படியே உட்காந்துட்டு படிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவும் கொஞ்சம் அவங்களை என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இப்படி நடந்து போய் படிங்க, கொஞ்சம் அப்படி போயிட்டு வர மாதிரி லைக் ஒரே இடத்துல உட்கார்ற ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் விடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ முன்னாடி வெறும் ஜிம் மட்டும்தான் இருந்தது, மெஷின்ஸ் மட்டும்தான் இருந்தது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்குலாம். பட் இப்போ அப்படி கிடையாது. மேனுவல் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரோபிக், ஜும்பா செஷன்ஸ் இதெல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏரோபிக் ஜும்பாலாம் பண்ணீங்கன்னாக்க அதே மாதிரி வெறும் ஜிம், ஏரோபிக், ஜும்பா இது மட்டும் பண்ணிட்டு நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டோம்னாலும் உங்களுக்கு கேலரிஸ் பர்ன் ஆகாது மேடம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெயிட் லாஸ் இருக்காது. வெயிட் லாஸ் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னாக்க யூ ஹாவ் டு கோ ஃபார் அ குட் டயட் ஆல்சோ. குட் டயட்னா நம்ம அப்படியே வயிறு காய போட்டுட்டு அப்படியே பசியோட உட்காந்துட்டு இருக்கணும், நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிடாமே இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம பிடிச்சது எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ப்ரொவைடட் ஒரு லிமிட், எல்லாமே ஒரு லிமிட். மெயினாக பார்த்தீங்கன்னா வெளியில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஓவராக நம்ம சாப்பிடாம அளவாக சாப்பிடணும். எல்லாருக்குமே நான் அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கும் பானிபூரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆசை தான், நானும் சாப்பிடுவேன் தான். எவ்ரிபடி ஹேஸ் தட் ஹர்ஜ். பட் we have to curtail and control ourselves to some extent so that நம்ம ஓரளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா நம்மளோட லைஃப் ஸ்டைல லீட் பண்ணும்போது நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்ப எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம்னாக்க நான் ரைஸ் சாப்பிட்றத விட்டுருவேன், நான் ரைஸே சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்படி கிடையாது. See, we South Indians are born with rice. We cannot avoid totally rice. ரைஸ்ன்றது கார்போஹைட்ரேட் உங்களுக்கு. ஸோ அது கொஞ்சமாவது உங்களுக்கு இன்டேக் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் டே எனர்ஜி கிடைக்கும், ஸ்டாமினா கிடைக்கும். இப்போ என்னோட ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு பால் ஒர்க் அவுட்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு காட்டுவாங்க. Stay tuned. இப்போ நம்ம மெடிசினல் பால் வச்சுட்டு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றதுன்னு சொல்ல போறேன். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இட் மெயின்லி ஹேஸ் எஃபெக்ட் ஆன் யோர் சைட்ஸ். லைக் அந்த சைட்ல இருக்கிற ஃபேட், ஃபிளஷ் எல்லாம் குறைக்கிறதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் ஐ ஷோ இட் அவுட் ஹவு டு டூ இட். எஸ், ஷீ இஸ் மகேஸ்வரி. ஷீல் ஆல்சோ அசிஸ்ட் வித் மீ. ஓகே, ஜஸ்ட் டர்ன் பேக். இப்போ ரெண்டு சைட்லயும் நம்ம டர்ன் பண்ணி இந்த பாலை இப்படி கீழே வாங்கும்போது உங்களோட வேஸ்ட் அண்ட் ரிப்ஸ் நல்ல ட்விஸ்ட் ஆகி டர்ன் பண்ணி வாங்கும்போது நல்ல குறையும். இதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட்ஸ் மெயினாக நம்ம பண்ணுறது. ஜிம்மில் இந்த மெடிசனல் பால் வச்சுட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. இது எந்த ஏஜாக இருந்தாலும், எத்தனை பெரிய வயசானவங்க கூட இது பண்ணலாம். இதால் அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 15லேருந்து 55 வரைக்கும் இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாங்க. இதால் ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளமோ இல்லை அவங்களுக்கு பேக் பெயினோ எதுவுமே வராது. ஸோ அப்சல்யூட்டாக ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு, நல்லாவும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம மெடிசனல் பால் வச்சுட்டு சைட் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வேற ஒரு ஒர்க் அவுட்டோட நம்ம பார்ப்போம். ஓகேவா? Until then, bye-bye. See you.